நினைத்த நானே கண்கள் என்னை கண்டதாலே மன்னித்து நினைத்து நானே உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நானும் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் இன்று யுத்தம் செய்ய என்னை கொண்டு வந்தீரே, யுத்தம் செய்ய என்னிடம் சொல்லி இன்று யுத்தம் செய்ய என்னை கொண்டு வந்த தேவன் என்னை கொண்டு யுத்தம் செய்கிறேன். சாத்தானின் வல்லமைகளை முறியடிக்கும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு அற்புதங்கள் வேண்டும்? அந்நிய வரங்கள் ரொம்ப அவசியம். துர்பையான ஷஹுத்ரோனியா த்ரியந்திரோ காயந்திரோ ஷஹுத்ரோனியா திராணாக்கானியாந்திரோ எப்பெல்லாம் சாத்தான் நமக்கு விரோதமாக எழுப்புகிறானோ அவன் நம்மை மேற்கொள்ள கூடாதபடி கர்த்தருடைய ஆவியான நமக்குள்ள இருந்து பேசுகிற வார்த்தை தான் அந்நிய பாஷை. ரஷா ரஷதந்திரோ அந்நிய பாஷை நீங்க பேச ஆரம்பிச்சாவே சாத்தான நினைவான். சாத்தான நினைக்க முடியாது. என்னவோ இவங்க பேசுறாங்க, கர்த்தர் ஏதோ செய்ய போகிறாரே. யாத்ரோ காஷாத்ரோ கானியாத்ரோ. நீ அந்நிய பாஷை பேசினாதான் சாத்தான் உங்களை பார்த்து பயப்படுவான். அந்நிய பாஷையில கர்த்தருடைய ஆவியில நிறைஞ்சி பேசுகிற வார்த்தைகள் ரமந்திரா காயந்திரோ ஷஹுத்ரோனியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க. நீங்க அந்நிய பாஷை வரத்தோட தான் நீங்க இந்த நாட்கள்ல சாத்தானை மேற்கொள்ள முடியும். சாத்தான் கொண்டு வருகிற எல்லா ஆயுதங்களை உடைக்க முடியும். கர்த்தரோ நமக்கு கொடுத்திருக்க பாஷை, அந்த பாஷையில கர்த்தர் நம்மை பேச செய்கிறார். கர்த்தருடைய ஆவியில நிறைஞ்சி, கர்த்தருடைய வல்லமையில நிறைஞ்சி, கர்த்தருடைய கிருபையில நிறைஞ்சி, கர்த்தருடைய கரத்தின் வல்லமையினால் கர்த்தர் நம்மோடு கூட சேர்ந்து சாத்தானை முறியடிக்கும்படி எழுப்புவார். அதான் கடைசியில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ராகாவை துண்டித்தது நீதான் அல்லவா? ஒரு சர்ப்பத்தையும் வதைத்தது மோசே மேல இருந்த அபிஷேகம் தானே. ராகாவை துண்டித்தது மோசே மேல இருந்த அபிஷேகம் தானே. ஒரு சர்ப்பத்தை வதைத்தது. எப்படி வதைக்க முடியும்? அந்நிய பாஷையில பேச பேச ஒரு சர்ப்பம் வதைக்கப்படும். ஓ, கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கர்த்தர் விடுதலை கொடுத்தார். எகிப்திலிருந்து இஸ்ரவேலை கொண்டு வந்தார். அப்போ மோசே, ஆரோன், மிரியாம் எல்லாரும் சேர்ந்து பாடின பாட்டு இருந்தோம். வல்லவரன்
கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கின பிறகு என்னடா இது நம்ம தாவீது தான் பாடினாரு நம்ம நினைச்சோம்ல. அந்த நாட்கள்ல ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம் ஊழியத்துக்கு அழைக்கும் போது படிச்சுட்டு போது அங்க பாடுறாங்க. எங்க பாடுறாங்க? பழைய ஏற்பாடுல பாடுறாங்க. மோசே, மிரியாம், ஆரோன் பாடுறாங்க. உன்னதமானவர் புஸ்தகத்துல 90ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சீங்கன்னா எடுக்க வேண்டாம். அதுக்கு 1ஆம் வருஷத்துக்கு மேல படிச்சீங்கன்னா மோசே ஜெபம் என்று போட்டிருக்கலாம். 90 அப்புறம் 91 அதோட அட்டாச்சு. யார் எழுதுனான்னு போடல. ஆனா தாவீது சங்கீத புஸ்தகத்துல எழுதியிருக்கிறார். ஆனா அந்த நாட்கள் அழைக்கப்படும் போது நான் படிக்கிறேன், என்ன ஆண்டவரே இது எங்கேயோ வருது. பழைய ஏற்பாட்டிலேயே மோசே அவரும் பெரியமெல்லாம் சேர்ந்து பாடுறாங்களே. அப்போ 91 90 எழுதுகிற மோசே 91 கூட அவர் தான் எழுதியிருப்பார். அதை திருப்பி அவர் எழுதியிருப்பார். ஹல்லேலூயா. மோசே என்ன பண்றாரு சொல்றாரு, இவரே எங்களை சிந்தப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக August. The joy of the Lord is going to be a strength. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி, நம் இதயத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆகஸ்ட் மாதம் 2026 துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்குகிறார். தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் 40 வருஷம் துன்பத்தை கண்டோம். ஒரு 40 வருஷம் இன்பத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்யும்படி இறங்குவார். மகிமையின் நம்பிக்கையில் நீ சொல்லும் வார்த்தை நான் கேட்டவுடன் இதயத்தை
என்ன காயம், எனக்கு எதுக்கு பயம்? நீங்க இருக்கும் போது, நீங்க இருக்கும் போது எனக்கு என்ன காயம்? நீங்க என்னோட தூரித்து தூரித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் தூரித்து தூரித்து இதனால கர்த்தருடைய ஆவியானவர் ஒன்றும் உங்களை அணுகாதபடி பாதுகாத்து விட்டார். ஒன்றும் நம்மை மேற்கொள்ளாதபடி காத்துக் கொண்டார். அவருடைய கருத்து நிழலிலே உன்னை மூடி விட்டார். எப்படி சொல்லுவோம்? Trasciatro caiandro, dietro sciatro caiandro, triandro caiandro, sciatra caiandro. நாங்கள் சொல்லுவோம், சாத்தானுக்கு புரியாத பாஷையில சொல்லுவோம். அது அவர் சொன்னார், நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் செய்கிறார். யாந்திரோ காஷாத்ரோ கையந்திரோ, கர்த்தர் சொல்கிறார், நாங்கள் பேசுகிறோம், அவர் செய்கிறார். தடை செய்கிறவன் யார்? ஹல்லேலூயா சொல்லுங்க. தடை செய்கிறவன் யார்? உன்னை தொடுகிறவன் யார்? கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உனக்கு பக்கபலமாய் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காமல் பலர். எல்லா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஷாட் அடி, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஷாட் சாத்தான மாறி மாறி அடிக்கிற அடி. இனி கர்த்தருடைய பிள்ளைகளை சத்துருவே தொட நினைக்காதே. தொட நினைச்சா கர்த்தர் பேசுவார். அவருடைய ஆவியை கொண்டு பேசுவார். அவருடைய வல்லமை கொண்டு இறங்குவார். அவர் தம்முடைய ஜனங்களுக்காக போராடுவார். ஏன்னா இவர்கள் எல்லாம் போராடின ஜனம், யாக்கோபை போல் போராடி இவர்கள் கர்த்தரை விடாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழுத்துக் கொண்ட கர்த்தருடைய ஜனங்கள். இவர்களை நான் தெரிந்து கொண்டேன். இவர்கள் என்னுடையவர்கள். நான் இவர்களை அபிஷேகம் பண்ணி இவர்களை நான் பயன்படுத்துவேன். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் எல்லாம் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் எல்லாம் பகையானாரோ, பெரியவர் உனக்குள்ளே இருக்கிறார். பார்த்து சொல்வார், நீ கலங்காதே. பார்த்து சொல்வார், நீ கலங்காதே. உனக்குள்ளே பெரியவர், நீ அறியாத உனக்கு பெரிய காரியங்கள் செய்திருவார். நீ அறியாத பெரிய காரியங்கள் செய்திருவார். சாத்தான் தன் பிள்ளைகளை தொட நினைத்தாலே, சாத்தானுக்கு பின்னாடி பயங்கரமே. சாத்தான் தன் பிள்ளைகளை தொட நினைத்தாலே, சாத்தானுக்கு விழுமடிக்க பயங்கரமே. பயங்கரமான கர்த்தர் வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம். கர்த்தர் செயல்படுவார். கர்த்தர் செய்து மன்னிக்கும் சம்பவம் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நல்லா பேசுறாரு. அவர் பேசுகிற தேவன். அவர் பேசுகிற கர்த்தர். ஆவிகளுக்கு உமதன்
கல்வாரியாவியாவின் உள்ளத்தை ஒரு நல்ல பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய ஆண்டவா பிரிய உங்க கால் மேல வலது கால் மேல உங்க கையை வைங்க. உங்க வலது கால் மேல உங்க கையை வைங்க. உங்க வலது கால் எடுத்துங்க, வச்சுங்க. உங்க கையை இது மேல வைங்க. உங்க வலது கால் மேல உங்க கையை வைங்க. ஒட்டிடுங்க காலில். இப்ப நான் சொல்லிக்கிறேன். அப்பா பிதாவே, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கல்வாரி கொடி பறக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஏழும் மட்டும் இனியோடு சேனைகளா திருநாமம் ஏழும் மட்டும் இனியோடு சேனைகள் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஆமென் சொல்லுங்க. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். விசுவாசிக்கிறீங்க? என் காலில் என் கை வச்சோன்ன எனக்கே மயக்க வருது. That's the anointing. That is the power. சுவிசேஷனுடைய காலில் இருக்கிற வல்லமாய் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உண்மையை இருக்கிறார். நீ அநேகரை விடுவிக்கும்படி கர்த்தரை தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, ஒடுக்கினாவைக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை அவர்கள் கொடுக்கும்படி கர்த்தருனை அபிஷேகித்து வைக்கிறார். கர்த்தருடைய அக்கினியின் வல்லமை உண்மையில் இருக்கிறது. எதை குறித்து பயப்படாதே. கர்த்தராகிய நான் ஏற்ற நேரத்தில் இதை தீவிரமாய் செய்வேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாத்தியம். கர்த்தராகிய ஆண்டவருடைய வாய் இதை சந்தித்து அதை கர்த்தர் செய்வார்.
நம்ம சர்ச்சில் இருக்கிற அபிஷேகம் தான் அங்கே இருந்திருக்கும். எவ்வளவு அழகா அவங்க சொன்னாங்க, இந்த நாவிலே புது பாடல்கள், இந்த நாவிலே புது பாடல்கள். நீங்க பாடாதீங்க, என்றென்றும் கவி. எவ்வளவு அழகா சொல்ல, கவி தங்கிடும், எங்க நாவிலே தங்கிடும். என் நாவிலே புது பாடல்கள். நீங்க பாடாதீங்க, என்றென்றும் கவி தங்கிடும். அப்ப என்ன நடக்குமா? மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மனையிரும் நீக்கினாரே. மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மனையிரும் நீக்கினாரே. நாவிலே புது பாடல்கள், என்றென்றும் கவி தங்கிடும். மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மனையிரும் நீக்கினாரே. மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து. உம்மை குறித்து நான் பாடுகின்ற நேரம், இதயத்தில் என்ன ஒரு மகிழ்ச்சி. உங்களை குறித்து நான் பாடுகின்ற நேரம், இதயத்தில் சந்தோஷமே. இந்த நாவிலே ஒரு பாடல்கள், என்றென்றும் கவி தங்கிடும். மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து. மா சந்தோஷம். Hallelujah, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாடுற கவியில